திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1972 அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி வெளியேற்றப்படுகிறார். மத்திய ஆட்சி கட்சியான இந்திரா காங்கிரஸ், மாநில ஆட்சி கட்சியான திமுக, பெருந்தலைவர் காமராஜருடைய ஸ்தாபன காங்கிரஸ், இந்த மூன்று பேரும் அரசியல் சக்திகளை வென்றெடுத்தது அதிமுக. திராவிட முன்னேற்ற கழகமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் இணைய போகிறது. இரண்டு தலைவர்களும் இது தொடர்பாக பேசுகிறார்கள். இந்திரா காங்கிரசுக்கு எதிரான நிலைப்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற கண்ணோட்டத்தோடு ஜனதா கட்சி பல மாநிலங்களில் பல வியூகங்களை வகுத்தது. நம்முடைய பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் திரு கருணாநிதி அவர்களையும் தனியாகவே சந்தித்து பேச விடுகிறார். இது 1979 செப்டம்பர் 12ஆம் தேதி. எம்ஜிஆர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். திராவிடத்தை வளர்த்த எம்ஜிஆர் என்கிற தலைப்புல கடந்த ஒரு 9-10 வாரங்களாக புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த அரசியல் பயணத்துல இந்த திராவிட இயக்கத்தினுடைய வளர்ச்சிக்கு எந்த அளவிற்கு பாடுபட்டார் என்கிற பதிவுகளை நாம பார்த்தோம். இன்றைக்கு பேரறிஞர் அண்ணா காலம் தொட்டு தொடர்ந்து கலைஞர் கருணாநிதி காலம் தொட்டு அவர் திராவிட முன்னேற்ற கழகத்திலே எத்தகைய பணிகளை ஆற்றினார், எந்த அளவிற்கு அந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டார் அப்படிங்கிறதுல ஒரு சில சம்பவங்களை மட்டுமே தான் நாம சொல்லிட்டு இருந்தோம். இன்னும் ஏராளமான சம்பவங்கள் இருக்கிறது. நாம போக போக அதை பார்ப்போம். இப்ப கடந்த பதிவுல 1979ஆம் ஆண்டு தமிழக அரசியல்ல ஒரு மிகப்பெரிய பரபரப்பான சூழல் இருந்தது அப்படிங்கிறதோட நான் முடிச்சிருந்தேன். இப்ப அந்த பரபரப்பு தொடர்பாக தான் நாம பேச போறோம். திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1972 அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி வெளியேற்றப்படுகிறார். பொன்மனச்செம்மல் அவர்கள் 1972 அக்டோபர் 17ஆம் தேதி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற அரசியல் கட்சியை தொடங்கி நடத்தி வருகிறார். அதை தொடர்ந்து ஒரு 6 மாதத்திலேயே எதிர்ப்பட்ட 1973ஆம் ஆண்டு மே மாதம் 21ஆம் தேதி நடைபெற்ற திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் ஒரு மகத்தான வெற்றி. அந்த வெற்றி எப்படிப்பட்ட வெற்றிங்கிறத நாம ஏற்கனவே பார்த்திருக்கோம். மத்திய ஆட்சி கட்சியான இந்திரா காங்கிரஸ், மாநில ஆட்சி கட்சியான திமுக, பெருந்தலைவர் காமராஜருடைய ஸ்தாபன காங்கிரஸ், இந்த மூன்று பேரும் அரசியல் சக்திகளை வென்றெடுத்தது அதிமுக. புதிய வேட்பாளர், புதிய சின்னம், புதிய கட்சி, அந்த நிகழ்வுகள் நாம பார்த்தோம். அதை நீட்சியாக 74 நடைபெற்ற கோவை இடைத்தேர்தல், புதுச்சேரி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல், அதிலும் ஒரு மகத்தான வெற்றி, ஆட்சி அமைத்தார். அதை தொடர்ந்து 77 ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்று கட்சி தொடங்கிய 5ஆம் ஆண்டிலேயே ஆட்சி கட்சியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கொண்டு வந்தார் அப்படிங்கிற விஷயங்களை நாம பார்த்தோம். 1972 முதல் 79 வரையிலும் இப்படிப்பட்ட பயணம் நடைபெற்று கொண்டிருந்த அந்த சூழலிலே திராவிட முன்னேற்ற கழகமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் இணைய போகிறது. இரண்டு தலைவர்களும் இது தொடர்பாக பேசுகிறார்கள் அப்படிங்கிற செய்தி தான் 79 நிகழ்ந்த அந்த பரபரப்பான செய்தி. 1979 செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி அப்ப ஒடிஷாவினுடைய முதல்வர் பிஜு பட்நாயக், இன்றைய ஒடிசா அன்றைய ஒரிசா மாநிலத்தினுடைய முதல்வர், ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவராக இருந்தவர். அன்றைய 77-80 காலகட்டங்கள்ல ஜனதா கட்சி என்கிற ஒரு கூட்டமைப்பு, அதுதான் மத்திய ஆட்சி கட்சியாக இருந்தது. அப்போ அந்த கட்சியினர் இந்திரா காந்தியை பிரதமர் பதவியிலிருந்து வெளியேற்றி விட்டோம், காங்கிரஸ் கட்சியை இனி முழுவதுமாக நாம் அரசியலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற கண்ணோட்டத்தோடு அந்த ஜனதா கட்சியை தொடங்கி மாநில அளவில் இருக்கிற இந்திரா காங்கிரசுக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுப்பார்கள் என்று கருதுகிற கட்சிகளை எல்லாம் ஒன்றிணைக்க வேண்டும், அவர்களை எல்லாம் இந்திரா காங்கிரசுக்கு எதிரான நிலைப்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற கண்ணோட்டத்தோடு ஜனதா கட்சி பல மாநிலங்கள்ல பல வியூகங்களை வகுத்தது. அதில் ஒரு வியூகம்தான் இங்கே வலிமையான கட்சியாக இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம். இந்த
2 பெரும் கட்சிகளோடு இந்திரா காங்கிரஸ் கூட்டு வைத்தால் ஒரு கணிசமான தொகுதியை வெற்றி பெற்று விடுகிறார்கள். எனவே இவர்கள் இருவரையும் இந்த திராவிட முன்னேற்றக் கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், இந்த 2 பெரும் அரசியல் கட்சிகளையும் ஒன்றாக இணைத்து விட்டால் அவர்கள் இந்திரா காங்கிரஸோடு இணையாமல் தனித்து பயணிப்பார்கள். அது ஓரளவிற்கு ஜனதா கட்சியோடு அவர்கள் இணக்கமாக வந்தால் ஒரு மிகப்பெரிய பலன் கிடைக்கும் என்கிற கண்ணோட்டத்துல இதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள். அந்த சமயத்துல தூதுவராக வந்தவர் தான் பிஜு பட்நாயக். பிஜு பட்நாயக் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவரும் அன்றைய முதலமைச்சருமான நம்முடைய மரியாதைக்குரிய பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை தனியாக சந்தித்து பேசுகிறார். சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக பேசி முடித்துவிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் அன்றைய எதிர்க்கட்சி தலைவருமான திரு கருணாநிதியையும் நேரில் சந்தித்து தனியாக அவரோடும் பேசுகிறார். இந்த இருவரோடும் தனித்தனியாக பேசிவிட்டு நீங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் நீங்கள் மனம் விட்டு பேசுங்கள் என்று நம்முடைய பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் திரு கருணாநிதி அவர்களையும் தனியாகவே சந்தித்து பேச விடுகிறார். இது 1979 செப்டம்பர் 12ஆம் தேதி. மீண்டும் 13ஆம் தேதி அவர்கள் பேசி முடித்துவிட்டு ஒரு பத்திரிகையாளரை சந்திப்பது என்கிற முடிவுக்கு வருகிறார்கள். செப்டம்பர் 13ஆம் தேதி பிஜு பட்நாயக் முன்னிலையிலேயே இந்த பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. அப்படி பேச்சுவார்த்தை நடைபெற்ற பொழுது எந்த விதமான பேச்சுக்கள் நடைபெற்றது, எப்படி இணைப்பு சாத்தியம் என்கிற மாதிரியாக இருவருமே மனமிட்டு பேசுகிறார்கள். ஒரு கட்டத்தில் திரு கருணாநிதி அவர்கள் பேரறிஞர் அண்ணா தொடங்கிய திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற பெயரும் உதயசூரியன் சின்னமும் இருக்கட்டும், அண்ணா திமுகவை அப்படியே திமுகவில் இணைத்து விடுங்கள் என்று பேசுகிறார். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அண்ணா கண்ட உதயசூரியன் இருக்கட்டும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற பெயர் இருக்கட்டும், இரு கட்சிகளையும் இணைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணாவின் பெயரிலே தானே திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா தொடங்கிய கழகம் தானே என்று சொல்லுகிறார். சரி, இது தொடர்பாக இருதரப்பும் செயற்குழு பொதுக்குழுக்களை பேசி முடிவெடுத்து நாம் அடுத்ததாக பத்திரிகையாளர்களை சந்திப்போம் என்கிற அளவிலே பேசி முடித்து விட்டார்கள். இந்த இணைப்பு சாத்தியமா? இந்த இணைப்புக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருக்கிற நிர்வாகிகள், தொண்டர்கள் ஒப்புக்கொள்வார்களா என்கிற அந்த 2 நாட்களாக பரஸ்பரமாக பல்வேறு செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி காலத்தில் 1972-76 காலகட்டத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள், தொண்டர்கள் எந்த அளவிற்கு வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டார்கள். இன்றும் கூட 79 வரையிலும் கூட பல பேர் இந்த பொய் வழக்கால நீதிமன்றத்துக்கு அலையக்கூடிய நிலை இருக்கிறது. பல ஆயிரக்கணக்கானுடைய வீடு புகுந்து தாக்கி அவர்கள் வீடுகளை இழந்திருக்கிறார்கள், கைகால்கள் உடைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு வன்முறை களத்திற்கு அதிமுக தொண்டர்களை ஆளாக்கிய திராவிட முன்னேற்ற கழகத்தினரோடு நாம் இணைந்து பயணிப்பதா என்கிற ஒரு எண்ணமும் உணர்வும் இந்த பக்கம் இருந்தது. திராவிட முன்னேற்ற கழகத்திலும் ஒரு சிலர் நமக்கு எதிராக அரசியல் கட்சியை தொடங்கி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துவிட்டு மீண்டும் நம்மளோடு இணைவது என்பது எப்படி சாத்தியம் என்கிற மாதிரியான ஒரு கருத்தாக்கம் அந்த புறமுமே இருந்தது. இப்படிப்பட்ட சூழலில் என்ன இந்த இணைப்புக்கு தடையாக இருந்தது என்று பார்த்தோமேயானால், திரு கருணாநிதி அவர்கள் எப்போதுமே ஒரு இரட்டை வேடம் போடுவார். ஒரு ஒரு நிலைப்பாட்டிலே உறுதியாக இருக்க மாட்டார் என்பதற்கு இந்த சம்பவம் என்பது மிகச்சிறந்த உதாரணமாக நாம் சொல்லலாம். அந்த 79 செப்டம்பர் 13ஆம் தேதி வேலூரிலே நடைபெற்ற காவல்துறையினருடைய ஒரு விழாவிலே பங்கேற்பதற்காக பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் புறப்பட்டு சென்று விட்டார். அதன் பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று. திரு கருணாநிதி அவர்கள் என்ன செய்தார் என்றால், அன்று இரவே இந்திரா காந்தியோடு தொடர்பு கொண்டு எதிர்வரும் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் உங்களோடு அணி சேரும், நாம் தேர்தல் கூட்டணி வைத்து இந்த நாடாளுமன்ற பொது தேர்தலை எதிர்கொண்டால் ஒரு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் என்று பேசியிருக்கிறார். அவருடைய தூதுவர்களாக முரசொலி மாறன், அப்துல் சமது போன்றவர்களெல்லாம் டெல்லியிலே போய் பேசி ஒரு லாபி செய்திருக்கிறார்கள். அப்போது இந்த விஷயத்தை திருமதி இந்திரா காந்தி அவர்கள்
இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு அந்த அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்து அந்த கூட்டத்திலே பேசுகிற பொழுது திருமதி இந்திரா காந்தி அவர்கள் இந்த தகவலை தெரிவித்திருக்கிறார். எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலிலே நாம் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்துதான் கூட்டணி அமைத்துத்தான் தேர்தலை சந்திக்க போகிறோம் என்று. உடனே தமிழ்நாட்டைச் சேர்ந்த 1-2 பேர், பழ நெடுமாறன், எஸ்.டி. உகம், செந்தில் ராமச்சந்திரன் போன்றவர்கள், தமிழகத்தில் திரு கருணாநிதி அவர்களுடைய செல்வாக்கு முற்றும் முழுவதுமாக சரிந்து விட்டது. 1972 இருந்து சரிந்த அவருடைய செல்வாக்கு என்பது இப்போது திரு எம்ஜிஆர் தலைமையிலே ஆட்சி அதிகாரத்திற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்துவிட்ட நிலையில் இவருடைய செல்வாக்கு இன்னும் மோசமாக சரிந்து விட்டது. அவரோடு நாம் அணி சேர்வது முறையாக இருக்காது, சரியாக இருக்காது, மக்கள் ஆதரவு கிடைக்காது என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் திருமதி இந்திரா காந்தி அவர்கள் இல்லை, திரு எம்ஜிஆர் அவர்கள் நம்மோடு அணி சேர்வதில் சுணக்கம் காட்டுகிறார். அவர் தனித்தே தன்னுடைய அரசியல் கட்சியை ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு வந்து அவர் வளர வேண்டும் என்று கருதுகிறார். ஆனால் திரு கருணாநிதி அவர்கள் அவரே வலிய வந்து நம்மோடு அணி சேர்வதால் அவரை இந்த தேர்தல் கூட்டணியில் நாம் இணைத்துக் கொள்வோம் என்று சொல்லுகிறார். காங்கிரசினுடைய மூத்த நிர்வாகிகள் பலருக்கு, டெல்லியிலே இருந்த மூத்த நிர்வாகிகள் பலருக்கு கூட அதிருப்தி இருந்தது. தமிழகத்தைச் சேர்ந்த பலருக்கும் அதிருப்தி இருந்தது. அந்த கூட்டத்திலே அமைதியாக இருந்துவிட்டு தனியாக திருமதி இந்திரா காந்தியை சந்தித்த போது 1976ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை நாம் தான் கலைத்தோம். அப்படி கலைத்த பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒட்டுமொத்த நிர்வாகிகள் தொண்டர்களும் நமக்கு எதிராக, இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக, குறிப்பாக உங்களுக்கு எதிராக அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இதையும் தாண்டி 1977ஆம் ஆண்டு அந்த திமுக ஆட்சியில் செய்த தவறுகளை விசாரிக்க வேண்டும் என்று நீதிபதி சர்க்காரியா தலைமையிலே ஒரு நபர் விசாரணை கமிஷனை நாம் தான் அமைத்தோம். அந்த திமுகவை கலைப்பதற்கான காரண காரியங்களை நாம் பட்டியலிடுகிற பொழுது மிக மோசமான விமர்சனத்தை, திராவிட முன்னேற்ற கழகத்தை நாம் அந்த ஆட்சியை கலைக்கிற பொழுது முன்வைத்த காரணங்களின் போது மிக மோசமான விமர்சனங்களை, குறிப்பாக அன்றைய தினம் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த பொதுச் செயலாளராக இருந்த HKL பகத் அவர்கள், திமுக என்கிற அரசியல் கட்சி ஒரு 60 அடி நீள குச்சியில் கூட தொட லாயக்கற்ற அசூயையான கட்சி என்று தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, லஞ்ச லாவண்யத்திலே ஊழலிலே ஈடுபட்டவர்கள், நிர்வாக சீர்கேடு செய்தவர்கள், மக்களுக்கு எதிரான ஆட்சியை நடத்தியவர்கள் என்றெல்லாம் பேசிவிட்டு விமர்சித்துவிட்டு 2 ஆண்டுகளிலே நாம் அவர்களோடு அணி சேர்கிற பொழுது நமக்கு சாதகமாக அங்கு வாக்குகள் கிடைக்குமா என்பதையும் யோசிக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இதையெல்லாம் தாண்டி இல்லை, நாம் திமுகவோடு தான் அணி சேர்வோம் என்று இந்திரா காந்தி முடிவெடுத்து விட்டார். ஒருபுறம் ஜனதா கட்சியினுடைய தலைவர்களில் ஒருவரான பிஜு பட்நாயக் முன்னாடி இணைப்புக்கு சம்மதம் என்று தனித்தனியாகவும் ஒருங்கிணைந்தும் பேசி முடிவெடுத்து விட்டு அதிலே ஒரு உறுதியான தெளிவான முடிவு வராத நிலையில் அந்த பேச்சுவார்த்தையின் அந்த அந்த தாக்கம் குறைவதற்கு முன்பாகவே தன்னுடைய இன்னொரு முகத்தை திமுக தலைவர் கருணாநிதி காட்டிவிட்டார் என்றுதான் காங்கிரசாரும் மற்ற பொதுமக்களுமே அன்றைய தினம் விமர்சித்தார்கள். அப்படி அவர்கள் முடிவெடுத்து உடனடியாக அந்த முடிவிலிருந்து காங்கிரஸ் திசை மாறிவிடக் கூடாது என்பதற்காக உடனே 1979 செப்டம்பர் 15ஆம் தேதி, இந்த செப்டம்பர் 15 என்பது பேரறிஞர் அண்ணா அவர்கள் பிறந்த நாள். அந்த நாளில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஒரு மிகப்பெரிய அளவிலே முப்பெரும் விழா, அந்த மாதிரி ஒரு கோலாகலமான கொண்டாட்டத்திற்கு ஏற்பாடு செய்வார்கள் என்பது நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம். அப்படி அண்ணாவினுடைய பிறந்த நாள் நிகழ்ச்சியை கூட தவிர்த்து விட்டு திரு கருணாநிதியும் அவர்களை சார்ந்தவர்களும் டெல்லிக்கு சென்று அந்த உடன்பாட்டிலே இந்திரா காங்கிரஸோடு தேர்தல் உடன்பாடு வைத்துக் கொள்ளுகிற அந்த ஒப்பந்தத்திலே போய் கையெழுத்து போட்டிருக்கிறார்கள். ஆனால் திரு கருணாநிதி பொதுவெளியிலே திமுக அதிமுக இணைப்பு நடந்துவிடும் என்றுதான் நானும் கருதினேன். ஆனால் யாரோ சிலர்
திரு எம்ஜிஆர் அவர்களை தூண்டிவிட்டு அவரை வேறு திசைக்கு கொண்டு போய் விட்டார்கள். அதனால் தான் இணைப்பு சாத்தியமில்லை என்று சொல்லுகிறார். ஆனால் இங்கே இவர் நடந்த அந்த விதம் என்பது எந்த அளவிற்கு முரண்பட்டது அப்படிங்கிறத தான் நாம இந்த நிகழ்வு மூலமாக பார்க்கிறோம். அந்த காலகட்டத்திலே இருந்த இந்திய தேசிய காங்கிரஸோடு பயணித்த இன்றும் இங்கே உயிரோடு இருக்கிற பல நெடுமாறன் போன்றவர்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியும். இப்படிப்பட்ட சூழலில் ஏன் இந்திரா காங்கிரஸை தேடி சென்று இவர் ஒப்பந்தம் போட வேண்டும் அப்படிங்கிறத நாம பார்த்தோம் அப்படின்னா, இந்த திரு கருணாநிதி அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற போது லஞ்ச ஊழலிலே ஈடுபடுகிறார். அவர் ஏராளமான நிர்வாக சீர்கேடிலே இருக்கிறார் என்கிற இந்த தகவல்களின் அடிப்படையில தான் ஆட்சி கலைப்பு ஏற்பட்டது. இந்த சர்க்காரியா கமிஷன் விசாரணை கமிஷனும் அமைக்கப்பட்டது. இந்த சர்க்காரியா விசாரணை கமிஷனிலே இந்த உண்மைகள் வெளிவந்து விட்டால் இவர் சிறைச்சாலைக்கு செல்ல வேண்டும். திமுகவை தொடர்ந்து நடத்துவதற்கு மிகப்பெரிய இடையூறு ஏற்படும் என்று கருதித்தான் எப்படியாவது மத்திய ஆட்சி கட்சியான இந்திரா காந்தியினுடைய தயவில் இந்த கமிஷனையே நாம் அதை வாபஸ் பெற வைத்து விட்டால் நமக்கு பிரச்சனை இல்லை என்று கருதித்தான் அங்கே செல்லுகிறார். ஏனென்றால் 1967ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியை வீழ்த்துவதற்காக பேரறிஞர் அண்ணா அவர்கள் எத்தகைய முயற்சிகளை மேற்கொண்டார். எதிரும் புதிருமான நிலையில் இருந்த 7-8 கட்சிகளை, அப்போ சிவஞானம், காயிதே மில்லத், இந்த பக்கம் முதறிஞர் ராஜாஜி, சிபிஐ சிபிஎம் என்று 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், தமிழரசு கட்சி, குடியரசுக் கட்சி என்று ஒரு 7-8 கட்சிகளை இணைத்து காங்கிரஸை முற்றும் முழுவதுமாக வீழ்த்திவிட்டு ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து 2வது முறையாகவும் 67, 71 இப்படி 2 முறையும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைத்து ஒரு மாநில கட்சியாக வலிமையாக ஆட்சி அதிகாரத்திலே இருக்கிற சூழலில் மீண்டும் தேசிய கட்சியினுடைய தயவு நமக்கு தேவையா என்று திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருந்த ஏராளமான கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள், தொண்டர்கள் எல்லாம் கருதி கொண்டிருந்த நிலையில் இவர் இல்லை இல்லை, நாம் நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் இதுதான் சரியான திசைவழி என்று காங்கிரஸோடு ஐக்கியமாகிவிட்டார். உடனே இந்த சர்க்காரியா கமிஷனிலே இங்கே விசாரணை நடைபெற்ற பொழுது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தியது, கருணாநிதி மீதும் கருணாநிதி ஆட்சியினர் மீதும் அமைச்சர்கள் மீதும் அவர்களுடைய உறவினர்கள் மீதும் எத்தகைய குற்றச்சாட்டுகள் இருந்தது. அமலாக்கத்துறை, சிபிஐ, வருமான வரித்துறை எல்லாம் சோதனை நடத்தி எத்தனை லட்சங்களை கைப்பற்றியது, எவ்வளவு ஆவணங்களை கைப்பற்றியது என்றால் அன்றைக்கு அன்றாட செய்திகளாக வந்தது. அநேகமாக கடந்த பதிவுகள் அது தொடர்பாக நான் விரிவாக தெரிவித்திருப்பேன் என்று கருதுகிறேன். இருந்தாலும் கூட இப்போது நான் சொல்லுகிறேன், அந்த சர்க்காரியா கமிஷன் அமைக்கப்பட்ட பிறகு இந்த கமிஷனுடைய விசாரணை சென்னை அடையாறு மல்லிகை இல்லம் என்கிற அந்த இல்லத்திலே கிட்டத்தட்ட 113 முறை கூடியிருக்கிறது. அந்த சாட்சிகள், அவர்களிடம் சாட்சிகள் பல நூற்றுக்கணக்கானுடன் சாட்சியம் பெற்று அந்த சாட்சியங்களுடைய தொகுப்பு என்பது 13,000 பக்கங்கள் இருந்தது. அந்த விசாரணையின் போது சாட்சியம் அளித்தவர்கள் எந்தெந்த காலகட்டங்களில் யார் மூலமாக எவ்வளவு பணம் லஞ்சமாக கொடுக்கப்பட்டது என்கிற விவரங்களை எல்லாம் தெரிவித்து அது அன்றைய பத்திரிகைகளையும் வெளிவந்தது. இதை தாண்டி அமலாக்கத்துறை சிபிஐ சோதனையின் போது திரு கருணாநிதியினுடைய வீடு, கருணாநிதியுடைய உறவினர்கள் வீடு, கருணாநிதியுடைய நண்பர்கள் வீடு, அமைச்சர்களுடைய வீடுகளிலே சோதித்து 10 லட்சம், 20 லட்சம், 25 லட்சம் அந்த காலகட்டத்தில் 70களிலே பறிமுதல் செய்யப்பட்ட இந்த விவரங்கள் எல்லாமே அன்றைய தினம் பத்திரிகையிலே வந்தது. கிட்டத்தட்ட மரியாதைக்குரிய நம்முடைய பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் திரு கல்யாண சுந்தரம் அன்றைய காலகட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளராக இருந்த கல்யாண சுந்தரம் அவர்களும் 54 குற்றச்சாட்டுகளை கொடுத்திருந்தார்கள். அந்த 54 குற்றச்சாட்டுகளிலே 28 குற்றச்சாட்டுகளுக்கு அடிப்படை ஆதாரம் இருக்கிறது என்று கருதித்தான் அந்த 28 குற்றச்சாட்டுகளை விசாரிக்க நீதிபதி சர்க்காரியா தலைமையில ஒரு கமிஷனை அமைத்தார்கள். அந்த கமிஷனுடைய விசாரணையில் இந்த விவரங்கள் எல்லாம் வந்தது. சோதனைகளின் போதும் அதற்கு ஆதாரமாக பல விஷயங்கள், தஸ்தாவேஜுகள், வீடு வாங்கினது, சொத்து வாங்கினது, நிலம் வாங்கினது, அறக்கட்டளையிலே போலியாக பணங்களை செலுத்தியது, இப்படி பல்வேறு விவரங்கள் அந்த காலகட்டத்திலே வந்தது.
சர்க்காரியா கமிஷன் எங்களை ஒன்றுமே சொல்லவில்லை என்று இன்று திமுகவினர் சொல்லுகிறார்கள். குற்றச்சாட்டு கொடுத்த எம்ஜிஆரே எனக்கு தெரியாது, யாரோ சொன்னதை சொன்னேன் என்றார்கள். மரியாதைக்குரிய பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்ன சொன்னார் என்றால், நேரடியாக இந்த தவறுகள், இந்த லஞ்ச ஊழல்கள் என்பது எனக்கு தெரியாது. பல்வேறு தகவல்களை திரட்டி அந்த தகவல்களை என்னிடம் கொடுத்திருக்கிறார்கள். அதை நான் புகாராக தெரிவித்திருக்கிறேன். விசாரணையின் போது அது உண்மையா பொய்யா என்று தெரிய வரும் என்றுதான் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் தெரிவித்தார். எனக்கும் குற்றச்சாட்டுக்கும் தொடர்பில்லை என்று சொல்லவில்லை. இன்று திமுகவினர் இப்படி ஒரு அபாண்டமான ஒரு பொய்யை சொல்லி வருகிறார்கள். அந்த காலகட்டத்திலே குறிப்பாக கம்பாட்டா என்று ஒரு தொழிலதிபர், அவர் இந்த சிறிய ரக விமானங்களை இயக்குகிற அந்த அசோசியேஷனுடைய தலைவராக இருக்கிறார். அன்றைய தினம் திமுக ஆட்சியிலே பூச்சி மருந்து தெளிப்பதற்காக சிறிய ரக விமானங்களை ஒப்பந்தம் செய்திருந்தார்கள். அன்றைக்கு இந்த திமுக அமைச்சரவையிலே வேளாண்மைத்துறை அமைச்சராக இருந்தவர் அன்பில் தர்மலிங்கம். இந்த அன்பில் தர்மலிங்கம் என்பவர் ஏக்கருக்கு 8 பைசா 7 பைசா என்று லஞ்சமாக ஒரு தொகையை நிர்ணயித்து ஏறத்தாழ 5 முறை ஆயிரக்கணக்கில், பல ஆயிரக்கணக்கில் எந்தெந்த தேதியில் எவ்வளவு பணம் அன்பில் தர்மலிங்கத்திற்கும், அன்பில் தர்மலிங்கத்துடைய உதவியாளர்கள் மூலமாகவும், அவருடைய நண்பர்கள் மூலமாகவும் பணம் கொடுக்கப்பட்டது என்பதை கம்பாட்டா மிக தெளிவாக தெரிவித்திருந்தார். அதே போல இந்த பூச்சி மருந்து தவிர அந்த கோதுமை பேர ஊழல்ல நம்ம வீராணம் பைப் ஊழல், அது மிகப்பெரிய அளவில் அந்த வீராணம் பைப் ஊழல், அந்த வீராண அந்த பைப்புடைய சத்யநாராயணா பைப்ஸ் என்ற நிறுவனத்தினுடைய உரிமையாளர் சத்யநாராயணாவே தற்கொலை செய்யக்கூடிய அளவிற்கெல்லாம் நிலைமைகள் போனது என்பதை தெரியும். அந்த காலகட்டத்தில் திமுகவினர் தவறே செய்யவில்லை, லஞ்ச ஊழலில் ஈடுபடவில்லை என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், இப்போதும் பேசுகிறார்கள். அந்த காலகட்டத்தில் அகில இந்திய வானொலியிலேயே ஒரு நாள் இரவு 9 மணி செய்தி என்று கருதுகிறேன், அந்த செய்தியிலே சொல்லுகிறார்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் தமிழகத்தினுடைய முதலமைச்சருமான திரு கருணாநிதி, மூத்த அமைச்சர்கள், அவர்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் வீடுகளிலே அமலாக்கத்துறை சிபிஐ பரிசோதனையின் போது மொத்தமாக 1 கோடிக்கும் அதிகமான ரொக்க பணம் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. ஏராளமான தஸ்தாவேஜுகள், முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டது என்று அகில இந்திய வானொலியிலே அன்றைய தினம் செய்தி வந்தது. இன்றைக்கு நியாயவாதிகள் என்று பேசுகிறவர்களுக்கு ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் அவருடைய நினைவுகளை கொண்டு சென்றால் இது எல்லாமே தெரிய வரும். அப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்தது. இந்த நிலைப்பாடு என்பது சர்க்காரியா ஒரு தீர்ப்பை கொடுத்துவிட்டு அந்த அறிக்கை, அதன் அடிப்படையில் விசாரணை, கோர்ட்டு வழக்கு விசாரணை என்று சென்றால் நிச்சயமாக திமுக தலைவர் கருணாநிதி உட்பட மூத்த அமைச்சர்கள், உறவினர்கள் எல்லாம் சிறைக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்படும் என்பதால் தான் அவர் சரணாகதி அடைந்தார். இன்றும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மேடைகளிலே அன்றைய காலகட்டத்திலிருந்து திரு கருணாநிதியுடைய நிலைப்பாடு என்பது இந்திரா காங்கிரஸோடு அவர் சரணாகதி அடைந்து விட்டார் என்பதுதான். அந்த சரணாகதியின் விளைவாகத்தான் இந்த இணைப்பு என்பது தவிர்க்கப்பட்டு மீண்டும் தனித்தனியாக செயல்பட வேண்டிய நிலை உருவானது. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பொறுத்த அளவில் அவர் முதலில் இந்த திமுகவோடு இணைவதா என்று யோசித்தார். ஆனால் அரசியல் ரீதியாக திரு கருணாநிதிக்கு நாம் பாடம் புகட்ட வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கமாக இருந்தது. தன்னை நம்பி வந்த கட்சியினுடைய ரசிகர்கள், தொண்டர்கள், அனுதாபிகள், ஆதரவாளர்கள், அவர்களுக்கு ஒரு முறையான அரசியல் அமைப்பை உருவாக்க வேண்டும், அவர்களை அரசியலில் நெறிப்படுத்த வேண்டும் என்கிற கண்ணோட்டத்தோடு இந்த அரசியல் கட்சியை தனியாக நாம் தொடங்கி இருக்கிறோம். அதனுடைய எண்ணம், நோக்கம் என்பது நிறைவேறி மக்களுக்கான ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துவிட்டோம். இனியும் நாம் தொடர்ந்து இந்த நிலைப்பாடு இல்லாமல் பேரறிஞர் அண்ணா தொடங்கிய திராவிட முன்னேற்ற கழகத்திலேயே இணைந்து மீண்டும் இந்த அரசியல் பயணத்தை நாம் தொடங்குவோம், திரையுலக பயணத்தையும் நாம் தொடங்குவோம் என்று பெருந்தன்மையோடு தான் பெரியவர்கள் சொன்ன, ஜனதா கட்சி தலைவர்கள் சொன்ன அந்த கருத்தின் அடிப்படையில் தான் மரியாதைக்குரிய ஒரிசா முதல்வரான பிஜு பட்நாயக் அவர்களிடம் இணக்கம் தெரிவித்து, சரி, நீர் அடித்து நீர் விழுகாது,
எல்லோருமே நண்பர்களாக இருந்தவர்கள் தான், சகோதரர்களாக இருந்தவர்கள் தான். எனவே நாம் இணைந்து பயணிப்போம் என்ற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள். ஆனால் அந்த கருணாநிதியினுடைய அது ஒரு விதமான அந்த நரித்தந்திரம். எல்லோருமே அவரை ராஜதந்திரம் என்று சொல்வார்கள். இது ராஜதந்திரம் இல்லை. ஒரு சதி ஆலோசனை, நரித்தந்திரம். இந்த அடிப்படையிலே தான் இந்த நிலைப்பாட்டிற்கு கருணாநிதி வந்து, அந்த ஒரு வார காலம் ஒரு பரபரப்பான சூழல் இருந்த அந்த நிலையை மாற்றி, திமுகவினுடைய சுயரூபத்தை, அதாவது சுயநலத்திற்காக எந்த எல்லைக்கும் திரு கருணாநிதி செல்வார் என்பதன் அடையாளமாகத்தான் அந்த இந்திரா காங்கிரஸ் திமுக கூட்டணி அமைந்தது. இந்த கூட்டணி 1980 தேர்தலை எப்படி எதிர்கொண்டது? அடுத்த பதிவில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த காலத்து இளைஞர்கள் வந்து பழைய விஷயங்களை, இப்போ நம்ம சரித்திரம் படிக்கிற மாதிரி நம்முடைய பழைய நம்ம நாட்டில் நடந்தது, தலைவர்கள் எப்படி எப்படி வந்து ஆட்சி செஞ்சாங்க, என்னென்ன சாதுரியத்தை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத இந்த காலத்து இளைஞர்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்து எம்ஜிஆரை பற்றிய சில சுவையான தகவல்களை நம்ம சொல்கிறோம்.